தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியானது எந்த நேரமும் கவிழலாம், 2029க்குள் இடைத்தேர்தல் வரலாம் என முழங்கியவாறு 36 பேர் கொண்ட ஆய்வு குழுவோடு களமிறங்குகின்றார் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இது நிச்சயமாகவே ஒரு மாற்று புரட்சிக்கு, அதாவது இளையவர்களின் தலைமையிலான அரசியலில் கடந்த கால விழுமியங்களையும் கசப்புகளையும் கடந்து பயணிப்பதற்கான ஒரு ஆதரவு தளமாக கூட அமையலாம். ஆனால் அரச நிர்வாகமும் அரச கட்டமைப்பும் இந்த லஞ்சத்தை ஒரு சாதாரண கொடுப்பனவாக ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை உடையதாக வளர்ந்திருக்கின்றது என்பதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான நிலைமை. ஆனால் இதற்காக ஒரு சம்பவ சாட்சியங்களுடன் ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்படும் பொழுது 1 லட்சம் ரூபாய் பணம் தருவது என்பது நிச்சயமாக அது கூட ஒரு கையூட்டாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் பணத்தை எதிர்பார்த்து பணத்திற்காக கூட கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். மு.க.ஸ்டாலின் அவர்களின் குற்றச்சாட்டான இந்த முதுகில் குத்தியது என்பது அவர்கள் தனியே போட்டியிடாமல் அல்லது ஏற்கனவே தங்களுடைய இணைப்பை அறிவிக்காமல் தங்களுடன் போட்டியிட்டு தாங்கள் தோல்வி அடைந்ததன் பிறகு வேறு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியுடன் இணைந்ததை குறிப்பிடுகின்ற துணியிலாக அமைந்திருந்தாலும் அரசியலில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதெல்லாம் சாதாரணமானவை. இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் சிலர் பதவி இழக்கக்கூடும் என்கின்ற ஒரு கேசியம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த அவர்களுடைய கல்வி தகமைகள், சொத்து தகமைகள், குற்றவியல் போன்றவற்றில் ஈடுபட்ட விடயங்கள் போன்றவை எல்லாம் ஆராய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது 6 அல்லது 7 உறுப்பினர்கள் அவ்வாறு பதவியை இழக்கக்கூடிய நிலையில் ஏற்படலாம் என்று அதில் ஒரு முக்கியமான அமைச்சராக ராஜ்குமார் அவர்களுக்கு கூட அவ்வாறான நிலை ஏற்படலாம் என்கின்ற ஒரு கேசியமான உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஒன்று கசிய விடப்பட்டிருக்கின்றது ஊடகங்களால். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உலக அரசியல் மற்றும் உள்நாட்டு அரசியல் களங்கள் நாளுக்கு நாள் பல்வேறு அதிரடி மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான நகர்வுகள் என்ன, அவற்றின் ஆழமான பின்னணி என்ன போன்ற விடயங்களை ஆராய்வதே இந்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி. அந்த வகையிலே இன்று நாங்கள் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிலை குறித்து பேச இருக்கின்றோம். கிட்டத்தட்ட 6 தசாப்தங்களாக இருதுருவ அரசியலாய் இறுகி கிடந்த தமிழக பெருநிலத்தின் புதியதொரு அரசியல் விடிவெள்ளியாய் அரியணை ஏறி இருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். இப்பொழுது அதிகார பரவலாக்கத்தின் நீட்சியாக 59 ஆண்டுகளுக்கு பின் காங்கிரஸ் கட்சியை தன் அமைச்சரவையில் உள்வாங்கி கூட்டாட்சி தத்துவத்திற்கு புதிய வடிவம் கொடுத்திருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியானது எந்த நேரமும் கவிழலாம், 2029க்குள் இடைத்தேர்தல் வரலாம் என முழங்கியவாறு 36 பேர் கொண்ட ஆய்வு குழுவோடு களமிறங்குகின்றார் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராயவும் பொதுமக்களிடமிருந்து நேரடி கருத்துக்களை பெறுவதற்காகவும் 36 பேர் கொண்ட ஒரு குழுவை ஸ்டாலின் அவர்கள் அமைத்து இப்பொழுது செயற்படுகின்றார். இந்த மாதிரியான முரண்பாடுகள் மற்றும் உரசல்களினுடைய உறைவிடமாய் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசியல் சதுரங்கத்தை அதன் ஆழம் அறிந்து அலசுவதற்காக நம்மோடு இணைகின்றார் எமது அரசியல் ஆய்வாளர் திரு சுரேஷ் தர்மா அவர்கள். வணக்கம் சுரேஷ் தர்மா, செய்தியின் பின்னணிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் ஜோதி, வணக்கம் நேயர்களே. ஆமாம் சுரேஷ் தர்மா, தமிழக வரலாற்றில் ஏறத்தாழ 1967க்கு பின்பு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்களிக்கும் அதிகார பகிர்வு கலாச்சாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருவருமே தவித்து வந்தார்கள் இல்லையா? ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் அதனை சாத்தியமாக்கி இருக்கின்றது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 தமிழக அமைச்சரவையில் சேர்க்க ஒப்புதல் அளித்திருக்கின்றார். இந்த மாதிரி
காங்கிரஸை அமைச்சரவையில் இணைத்திருப்பது தமிழக அரசியல் கலாச்சாரத்திலே எத்தகைய நீண்ட கால மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாற்றம் எவ்வாறானதாக நாங்கள் கருத வேண்டுமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்தது அல்லது திராவிட கட்சிக்கு ஆதரவு கொடுத்தது என்பது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவ்வாறான ஆதரவை கொடுத்திருந்தாலும் என்றுமே ஆட்சியில் இடம்பெறவில்லை. அவ்வாறாக இவர்கள் ஒரு கூட்டணியை வைக்கின்ற பொழுது அதன் பலம் என்பதும் அதிகமாக காணப்பட்டதற்கான காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த வாக்கு வங்கி அல்லது அவர்களுக்கு இருந்த ஆதரவு என்பது. அந்த வாக்கு வங்கி என்பது உடைக்கப்பட்டு புதியதொரு தலைமையாக தமிழக வெற்றி கழகம் தன்னை நிலைநிறுத்திய பொழுது, அதாவது அறுதி பெரும்பான்மை எடுக்க முடியாத அளவில் நிலைநிறுத்திய பொழுது இந்த காங்கிரஸ் கட்சியானது எந்தவித முரண்பாடுமற்ற நிலையில் உடனடியாகவே திமுக தரப்பில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்தது. எனவே அவர்களுடைய கூட்டணி என்பது பலமாக செல்வதற்கான ஒரு அறிகுறியாக இதனை எடுத்து பார்க்கலாம். அதிலும் மேல அதிகமாக இந்த அமைச்சரவையில் பங்கு பெற்றுவது என்பது தமிழக ஆட்சியில் அவர்கள் ஒரு அங்கமாக வருகின்றார்கள். இது நிச்சயமாகவே ஒரு மாற்று புரட்சிக்கு, அதாவது இளையவர்களின் தலைமையிலான அரசியலில் கடந்த கால விழுமியங்களையும் கசப்புகளையும் கடந்து பயணிப்பதற்கான ஒரு ஆதரவு தளமாக கூட அமையலாம். இங்கே ஒரு விடயம், இன்று இந்த அமைச்சரவை பொறுப்பேற்பதான நிகழ்வு நடைபெறுவதாக இருந்தாலும் இன்று உண்மையிலேயே ராஜீவ்காந்தியின் மரணம் இடம்பெற்று 35வது நினைவு நாள். அன்றைய தினம் தவிர்க்கப்பட்டு நாளை அது வைக்கப்படுவது கூட ஒரு ஆரோக்கியமாக கடந்து செல்கின்ற நிலையை தமிழகம் அடைகின்றதா அல்லது தமிழகத்தில் இந்த ஜீரணிப்பு என்கின்ற தன்மை இந்த கட்சிகளிடையே ஏற்படுகின்றதா என்கின்ற பல கேள்விகளுக்குமான விடையை தருவதாக கூட இருக்கும். எனவே இந்த ஆட்சியின் அங்கமாக ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஆதரவு தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் முஸ்லிம் லீக் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் காங்கிரஸ் ஆகியன ஆட்சியில் அங்கம் வகிக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அது தொடரப்போகின்றது. ஆனால் இந்த தொடர்ச்சியின் நீட்சி, அதாவது இவர்களிடையான புரிந்துணர்வு எதிர்கால தேர்தலுக்கு கூட ஒரு கட்டியம் கூறுகின்ற தனி கட்சியாக போட்டியிடாமல் இவ்வாறான கட்சிகளுடனான கூட்டாகத்தான் தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்கின்ற ஒரு பாதையை தீர்மானிக்கின்ற களமாக கூட இது இருக்கலாம். இது பற்றி உண்மையிலேயே நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதுதான் உங்களுடைய கேள்விக்கான சிறிய பதிலாக இருக்கு. நிச்சயமாக. ஆமாம் சுரேஷ் தர்மா, தற்பொழுது காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோடு கரம் கோர்த்திருக்கின்றது இல்லையா? அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதனை எப்படி சொல்கின்றார் என்றால் புறமுதுகில் குத்திய துரோகம் என்று வர்ணித்து கூட்டணியை முறித்திருக்கின்றார். இந்த சூழலிலே பல தசாப்தங்களாக தொடர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினூடான அந்த கூட்டணியை முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் புதிய ஆட்சியில் பங்கு வகிக்க முடிவு செய்திருக்கின்றது. இதே நேரத்தில் இனி வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகரும் காங்கிரசுக்கு ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு இரு தலை கொல்லி எறும்பு போன்ற ஒரு சூழல் உருவாகியுள்ளது என்று சொல்ல வேண்டும். இதனுடைய சாதக பாதகங்கள், பலம் பலவீனங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி ஜோதி. இதில் உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து பயணிக்கின்ற பொழுது அதிக ஆசனங்களை பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களுக்கு 40 இருக்கைகள் இருக்கின்றன. தமிழகத்தின் சார்பில் 40 இருக்கைகளும், பாண்டிச்சேரியின் சார்பில் ஒரு இருக்கையுமாக 41 இருக்கைகள் இருக்கின்றன. அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆசனங்களை பெறுகின்ற கட்சிகளாக திராவிட முன்னேற்ற கழகமும் இந்திரா காங்கிரசும் தொடர்ச்சியாக இருந்து வந்த சந்தர்ப்பங்களையும், ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட அமைச்சர்களை வைத்திருந்த சந்தர்ப்பத்தையும் பார்த்திருக்கின்றோம். அதே போன்றதொரு நிலைமையை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தலாம். முற்றுமுழுதாக அனைத்து தொகுதிகளிலும் இவர்களால் வெற்றி கனியை பறிக்க முடியாவிட்டாலும் திராவிடர் முன்னேற்ற கழகத்திற்கு தற்பொழுது உள்ள ஆதரவு வங்கி என்பது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது எவ்வாறு செயற்படும் என்பது அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கை
நடவடிக்கைகளில் தான் தங்கியுள்ளது. அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே எடுத்த வெற்றி என்பது, காங்கிரசுடன் இணைந்து எடுத்த வெற்றி என்பது நிச்சயமாக சாத்தியமற்றது ஒன்றாகிவிடும். அதே நேரம் காங்கிரஸ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடுகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்காக விட்டுக் கொடுப்புகளை தமிழக வெற்றி கழகம் மேற்கொண்டு அவர்களுக்கு சில வேளைகளில் அரைவாசி தொகுதிகளில் போட்டியிடக்கூட அனுமதியை கொடுக்கும். அது அவர்களுக்குரிய ஒரு அதாவது வெல்லுகின்ற இருக்கைகளில் பெரும்பான்மையானவற்றை வெல்வதற்கும் அவ்வாறான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தகுதிநிலை தேடி செல்வதற்குமான ஒரு வழியை தோற்றுவிக்கும். ஏனென்றால் மோடி அவர்கள் தனது இந்த 3 தொடர் அதாவது ஆட்சிகளின் நாயகனாக இன்னும் தொடர்கின்ற சந்தர்ப்பம் என்பது சில வேளைகளில் முறியடிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதற்கு புறநிலைகளும் காரணம், புறச்சூழ்நிலைகள் அல்லது உலக அரசியல் கூட காரணமாக இருக்கும். என்றால் இதன் போல்தான ஏற்பட்ட மாற்றங்கள் என்பன அவர்களால் சரியாக கையாளப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகின்ற தன்மையை கூட நாங்கள் பார்க்கின்றோம், குறிப்பாக எரிபொருள் விநியோகம் போன்ற பல விடயங்களில். எனவே இவ்வாறாக ஒரு தேர்தல் நடந்தால் நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்ததற்கான பரிசை காங்கிரஸ் கட்சி பெறும். அதேவேளை மு.க. ஸ்டாலின் அவர்களின் குற்றச்சாட்டான இந்த முதுகில் குத்தியது என்பது, அவர்கள் தனியே போட்டியிடாமல் அல்லது ஏற்கனவே தங்களுடைய இணைப்பை அறிவிக்காமல் தங்களுடன் போட்டியிட்டு தாங்கள் தோல்வி அடைந்ததன் பிறகு வேறு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியுடன் இணைந்ததை குறிப்பிடுகின்ற துணியிலாக அமைந்திருந்தாலும் அரசியலில் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதெல்லாம் சாதாரணமானவை. அரசியல் என்பது நிச்சயமாக அவரவர் தேவைக்கு ஏற்றபடி தங்களுடைய கொள்கைகளில் வலுவல்களை மேற்கொள்வதும் தாங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தருபவர்களின் ஆரோக்கியமான கருத்துக்களை உள்வாங்குவதும் அல்லது அவர்கள் சார்பான கொள்கைக்குள் உள்நுழைவதுமான மாறியலை கொண்ட ஒரு களம்தான் அரசியல். எனவே அந்த களத்தில் இவ்வாறான மாற்றங்களை அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றால் அவர்கள் கூட இவ்வாறான உணர்வுகளை பெற்றவர்கள் அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளின் பலன்களை கடந்த காலங்களில் கண்டவர்கள். ஏனென்றால் 60 ஆண்டுகால ஆட்சியில் அநேகமான ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக, கண்டிப்பா. இந்த இடத்திலே மற்றொரு விடயத்தை நாங்க பேசி பார்க்கலாம். சுரேஷ் தர்மா தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரிலேயே தோல்வியை தழுவி இருக்கின்றார் மு.க. ஸ்டாலின் அவர்கள், இல்லையா? அதே நேரம் தற்பொழுது தமது தோல்விக்கான காரணங்களை ஆராய்வதற்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 36 பேர் கொண்ட ஒரு குழு ஒன்றை அவர் அமைத்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். எதற்காக தோல்வி அடைந்தோம், என்ன காரணம், அதிலிருந்து எப்படி நாங்கள் இன்னும் மீள முடியும், வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாமல் மிக உறுதியாக சொல்லியும் வருகின்றார். என்னவென்றால் தற்பொழுது இருக்கின்ற அரசு தவிக தமிழக வெற்றி கழகம் எப்பொழுது வேண்டுமானாலும் கவிழலாம், தமிழகத்துக்கு இடைத்தேர்தல் திரும்பவும் வரலாம், அதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கட்சியினருக்கு கட்டளையிட்டிருக்கின்றார். அவருடைய இந்த அவசர கணிப்பின் பின்னணியில் இருக்கின்ற அரசியல் வியூகம் என்னவாக இருக்கும்? அதே நேரம் இந்த மாதிரி அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த விடயம் பலருக்குமே விரும்பாத ஒரு விடயமாக இருக்கலாம். நான் கேட்க போன்ற கேள்வி கூட பலருக்கும் விரும்பாமலும் இருக்கலாம். இருந்தாலும் கேட்கின்றேன் உங்களிடம் இந்த கேள்வியை இணைத்து, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி என்பது நிலைக்குமா? உங்கள் பார்வையில் எப்படி உணர்கின்றீர்கள்? இல்லை, அதில் அவர் குறிப்பிடுகின்ற விடயத்தில் 2-3 தர்க்கீக புள்ளிகள் இருக்கின்றன. முதலாவது புள்ளி என்பது, இப்பொழுது அவருடைய கட்சியில் இருந்தே முக்கியமான தியாகராஜன், பொருளியல் நிபுணரான அல்லது நிதி அமைச்சராக இருந்தவர் அரசியலில் இருந்து ஒதுங்குவதாக அறிவித்து விட்டார். அது ஒரு புள்ளி. எனவே அவர்களுடைய கட்சி பலவீனமான நிலைக்கு செல்வதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக மேற்கொள்ளப்படுகின்றது. இரண்டாவதாக, எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய மகன் உதயநிதி இருக்கின்ற பொழுதும் தான் மீண்டும் முனைப்போடு முன்வருவதற்கான ஒரு களமாக இவர் இதனை திறக்கின்ற பொழுது அங்கே ஒரு வயது வித்தியாசம் ஏற்படுகின்றது. அதாவது இப்பொழுது இளையவர்களின் ஆட்சி என்கின்ற நிலையை தமிழக வெற்றி கழக நிலைமை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் இவருடைய வருகை என்பது மீண்டும் அந்த பழைய அரசியலை கிளறுவதற்கான அல்லது இவர்களுடைய குற்ற அல்லது
விட்ட பிழைகளை பிடிப்பதற்கான ஒரு களமாக மாறக்கூடியதாகவும் அது இந்த பிரச்சாரங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வலிமை சேர்ப்பதாகவும் அமையும். மூன்றாவதாக இப்பொழுது இருக்கின்ற இந்த கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சுமார் 20 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைவதற்கு விரும்பி இருக்கின்றார்கள். அவர்களை இணைத்து அவர்களுக்கு அமைச்சு பதவி கொடுத்தால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இடதுசாரிகள் போன்றவர்கள் எல்லாம் விலகி போவதாக இப்பொழுது அவர்கள் கூறிவிட்டார்கள் என்றால் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வோம். அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கின்ற என்ற முடிவை இவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உள்வாங்கி அவர்களுக்கு அமைச்சு பதவி கொடுத்தால் தங்களுடைய முடிவை பரிசீலனை செய்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். எனவே இது இந்த உறவுள்ள கட்சிகளிடையே அல்லது ஒரு பிணைப்பை ஏற்படுத்திய தேர்தலின் பின்னான பிணைப்பு, தேர்தலின் பின்பு எதிர்பார்ப்புடன் தான் இரண்டு கட்சிகளும் இணைந்தன. அந்த இணைப்பில் சிறு தடங்கல்களையும் கீறல்களையும் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கின்றது. மூன்றாவதாக இந்த தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்றவர்கள் சிலர் பதவி இழக்கக்கூடும் என்கின்ற ஒரு கேசியம் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த அவர்களுடைய கல்வி தகமைகள், சொத்து தகமைகள், குற்றவியல் போன்றவற்றில் ஈடுபட்ட விடயங்கள் போன்றவை எல்லாம் ஆராய்வுகளுக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுது 6 அல்லது 7 உறுப்பினர்கள் அவ்வாறு பதவியை இழக்கக்கூடிய நிலையில் ஏற்படலாம் என்று அதில் ஒரு முக்கியமான அமைச்சராக ராஜ்குமார் அவர்களுக்கு கூட அவ்வாறானவர்களை ஏற்படலாம் என்கின்ற ஒரு கேசியமான உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் ஒன்று கசிய விடப்பட்டிருக்கின்றது ஊடகங்களால். எனவே அவ்வாறான ஒரு நிலை வந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை மாறும் என்கின்ற எதிர்பார்ப்பு திமுகவை பொறுத்தவரையில் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நிலைமை ஏற்படும் பொழுது சில வேளைகளில் ஜனாதிபதி ஆட்சி வரலாம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவை அந்த பிரிந்து போனவர்களின் ஆதரவை விஜயை எடுக்கலாம் என்று சொன்னால் விஜயை பொறுத்தவரையில் இதில் நடக்கப் போகின்ற விடயம் உடனடி ஆதரவுக்கு வந்த திருமாவளவன் மற்றும் வன்னியரசு அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் மற்றும் இடதுசாரி கட்சிகளின் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவித்தவராக அல்லது அவர்களுடைய ஆதரவை தேவைக்கேற்ற பயன்படுத்தாதவராக சில வேளைகளில் அடையாளம் காணப்படலாம். இருந்த பொழுதிலும் அரசியலில் எத்தகைய மாற்றங்களும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் அவருடைய எதிர்பார்ப்பு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இவ்வாறு ஒரு 40 அல்லது 50 விழுக்காடு சாத்தியம் உள்ளது. 50ற்கு மேற்பட்ட விழுக்காடு சாத்தியம் இருந்தால்தான் அது ஒரு நடைமுறை சாத்தியமான விடயமாக பார்க்கலாம். குறிப்பாக ஒரு 60 அல்லது 70 விட சாத்தியம் இருக்குமாக இருந்தால். ஆனால் இப்பொழுதைய நிலையில் இவருடைய விருப்பு என்பது 50% குறைந்த விழுக்காடே சாத்தியப்பாடுள்ள தன்மையை இருப்பதால் பெரிதாக இது பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக. ஆமாம் சுரேஷ் தர்மா, விஜய் அவர்களும் கூட இப்பொழுது உடனடியாகவே சமூகம் சார்ந்த அரசியல் செயற்பாடுகளில் இறங்கி இருக்கின்றார் இல்லையா? அதிலே குறிப்பாக தமிழ்நாட்டு அரசு துறைகளில் இருந்து வருகின்ற லஞ்சம் மற்றும் ஊழல் முறைகேடுகளை ஒழிக்க முற்பட்டிருக்கின்றார். இப்பொழுது லஞ்ச புகார் பதிவு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கின்ற புதிய திட்டத்தை கூட அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அதை அறிந்திருப்பீங்க. விஜய் அரசால் இது கச்சிதமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் தமிழ்நாட்டு நிர்வாகத்தில் இது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடும் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள். விஜயனுடைய இந்த அறிவிப்பானது நிர்வாக தூய்மைக்கான ஒரு புரட்சிகரமான திட்டமா, இல்லை என்று சொன்னால் நடைமுறை சாத்தியங்கள் அற்ற ஒரு கவர்ச்சிகரமான அரசியலா? இதை ஒரு ஆய்வாளராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது வரவேற்கத்தக்க விடயம். கண்ணை மூடிக்கொண்டு வரவேற்கலாம் என்று சொன்னால் அரச நிர்வாகமும் அரச கட்டமைப்பும் இந்த லஞ்சத்தை ஒரு சாதாரண கொடுப்பனவாக ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை உடையதாக வளர்ந்திருக்கின்றது என்பதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான நிலைமை. அல்லது எந்த ஒரு விடயத்தை ஒரு பொதுமகன் செய்யும் நடைமுறைக்கு கொண்டு வர முயன்றாலும் அவருக்குரிய தேவை முதலாவதாக இவ்வாறான பண ஊட்டலை மேற்கொள்வது என்பது. எனவே அதிலிருந்து தமிழ்நாட்டில்
நாட்டை மீள கொண்டு வருவது என்பது நிச்சயமாக நாங்கள் வரவேற்க வேண்டிய, அதாவது கண்ணை மூடிக்கொண்டே வரவேற்கலாம், இது ஒரு நல்ல முயற்சி என்று. ஆனால் இதற்காக ஒரு சம்பவ சாட்சியங்களுடன் ஆதாரங்களுடன் புகார் அளிக்கப்படும் பொழுது 1 லட்சம் ரூபாய் பணம் தருவது என்பது நிச்சயமாக அது கூட ஒரு கையூட்டாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது என்றால் பணத்தை எதிர்பார்த்து பணத்திற்காக கூட கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம். எனவே அந்த தொகை என்பது குறைக்கப்படலாம், அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சன்மானம் என்பது குறைக்கப்படலாம். ஆனால் இங்கே உள்ள நிலைமைகள் 2 விதமாக பார்க்கப்பட வேண்டும். ஒன்று, தூயப்படுத்தல் என்பது நிச்சயமாக அரச இயந்திர செயற்பாடுகளை விரைவுபடுத்தும். ஏனென்றால் அரச இயந்திரங்களில் உள்ள ஊழியர்களின் தாமதப்படுத்தல் என்பது இவ்வாறான பணத்திற்காகவே இழுத்தடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். நீங்கள் 2 நாள் சென்று 3ஆம் நாள் சென்று உங்களுக்கு அந்த ஒரு நிறைவேற்ற வேண்டிய அலுவல் ஒன்றை நிறைவேற்ற முடியாத பொழுது உங்களையே மீறி உங்களுக்கு அந்த பணம் கொடுக்க வேண்டிய தேவை என்பது ஏற்படுகின்றது. எனவே நீங்கள் அதற்குரிய ஒரு தரகுகள் போவீர்கள். எனவே அந்த சந்தர்ப்பம் தவிர்க்கப்படுகின்றது. மறுபக்கமாக இந்த பணத்தால் தங்களுடைய வாழ்க்கைகளையும் வசதிகளையும் வேறு விதமாக மாற்றி வைத்திருக்கின்றவர்களுக்கு சடுதியாக ஏற்பட போகின்ற ஒரு பணப்பற்றாக்குறை என்பது பெரியதொரு தேக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களுடைய வாழ்வியலில். எனவே அவர்களுக்குரிய வாழ்வியலில் சற்றே அவர்கள் கடின வாழ்வியலை பழகிக்கொள்ள வேண்டிய தன்மையை கூட இது கொடுக்கும் என்கின்ற நிலைப்பாடு இருந்தாலும் இந்த கடினமான போக்கு என்பது சகல இடங்களிலும் ஏற்படுகின்ற பொழுது அது நடைமுறை சாத்தியம் உள்ளதாக மாறும். குறிப்பாக இந்த கல்வி தளங்கள், சமய தளங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள், போக்குவரத்து மையங்களுக்கு அருகில் இருந்த மதுபான கடைகள் மூடப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது போலீசாரின் விரைவு இந்த சட்டவிரோத மது காய்ச்சுதல் அல்லது போதைப் பொருள் விற்றல் நடவடிக்கைகள் எடுக்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கட்டும், அவை ஒரு சில முன்னுதாரணங்களை தந்து செல்கின்றன. என்றால் இவர்கள் முதலே இவ்வாறு செயற்பட்டிருக்கலாம், ஆனால் இவர்களுடைய அசமந்த போக்கு அல்லது கடந்த கால அரசியல் என்பது அவர்களை அவ்வாறு வைத்திருந்தது. இப்பொழுது அந்த மிரட்டல் அரசியல் என்பது எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக காவல்துறையும் இந்த தமிழக அரச நிர்வாக ஊழியர்களும் மாறுவதற்குரிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதற்குரிய நேரம் என்பது உடனடியாக நாங்கள் எடுக்க முடியாது. சுமார் 3 மாதங்களில் இருந்து 1 வருடங்களுக்குள் இவ்வாறான மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயம் அதனை வரவேற்போம். ஆனால் இந்த கையூட்டு பெறுவது என்பதில் இனி யாரும் கவனமாக இருப்பார்கள். ஏனென்றால் தங்களை ஆதாரப்படுத்தி தங்களுடைய வாழ்வியலை இல்லாமல் செய்துவிடலாம் இவ்வாறு கையூட்டு தர விரும்புவர்கள் என்று. எனவே கையூட்டு கொடுக்க முனைவரும் சில வேளைகளில் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்களையும் இது ஏற்படுத்தும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நல்ல விடயம். சிறப்பு. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. தமிழக அரசியல் சதுரங்கத்தின் சமகால நகர்வுகளை உங்களது ஆழமான அரசியல் புலமையோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி யோதி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.